the match summary என்ன RCB is gonna SB win this match very easily. ஒரு புண்ணே இல்ல மச்சான் என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்கார்ந்து வரான்டா. அதான் गाइस ஐபிஎலோட முதல் ஃபர்ஸ்ட் மேட்ச் என் தலைவன் வந்து ஈஸியா ஜெயிச்சிட்டான். விராட் கோலி வந்து 69 நாட் அவுட்ல மேட்ச் முடிச்சிட்டாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. Well, it just tells the story about what's going to happen in upcoming weeks. அது ஈஸியா இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. ஐயா பகர் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். அவனால 200 அடிச்சு அவனுக்கு எவ்வளவுதான் அடிச்சாலும் அவனுக்கு டிஃபெண்ட் பண்ண வராதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்டா எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. டேய் SRH தாய் 300 அடிச்சு கூட இருக்குல்ல, கடைசி ஒரு நாள் ஜெயிப்பானுங்க. அது அவ்வளோ பக்கியா போடுவானுங்க, எட்ஜிங்ல இருப்பானுங்க. 2018 இல்ல 2016ல இருந்து 2018 வரைக்கும் இவங்களோட பவுலிங் அட்டாக் எப்படி இருந்துச்சு? 2016 I can, if I could do it then why can't you? Get up and make it work. Ain't no way I'm sitting around this now or never. I'm picking a fuck. எங்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பெஸ்டா இருப்பானுங்க. ஆனா வந்து இந்த சீசன் வந்து இவனுங்க அதே மாதிரி தான் 2-3 என்டர்டைன்மெண்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா ஆடுவானுங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங்ல கோட்டை விட்டுருவானு. அதுதான் இவனுங்க இது 15 ஓவர்ல ஜெயிச்சுட்டா 200 ரன். ஆமாடா, அது விராட் கோலி 6 தான் அடிச்சிருக்காரு போல ஃபார்வர்ட. ஒரு கேட்ச் விட்டாரு. அது வந்து அது கஷ்டம்டா, தோனியை பிடிக்க மாட்டான்டா. அதான் மேட்ச் சம்மரி என்ன RCB is gonna SB win this match very easily. ஒரு புண்ணே இல்ல. இந்த தட்டிங் கூட ஒரு மேட்ச் இருக்கு CSK கூட. இவனுங்க ஆடுறது வந்து பாப்போம். இவனுங்க கிரிக்கெட்னு பேர்ல ஏதோ ஆடுவானுங்க. இவனுங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிவிட்டு இவங்களால முடிஞ்சு ஒரு 150 அடிப்பீங்களாடா, 150. ஸோ RCB வந்து இந்த வருஷம் ஈஸியா கப்படிக்க போகுது. ஒரு புண்ணை கிழிக்க மாட்டீங்க, CSK தான் கப்படிக்கும். டேய் நீங்க முதல்ல குவாலிஃபை ஆக மாட்டீங்கடா.